Hello guys, I'm Varun. Astronomers வந்து இப்ப ரீசெண்டா கொரியன் சேட்டலைட் STSAT-1 மூலம் EOS எனப்படும் ஹியூஜ் மாலிகுலர் ஹைட்ரஜன் கிளவுட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த EOS மாலிகுலர் ஹைட்ரஜன் கிளவுட்ல வந்து கேஸ் மற்றும் டஸ்ட் கொண்டு வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாலிகுலர் கிளவுட்ல ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்ல அதிகமான மாலிகுல்ஸ் ஹைட்ரஜன் வந்து இருக்கு. ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வந்து நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் உருவாகிறதுக்கு முக்கிய மூலப்பொருளா ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வந்து இருக்கு. EOS மாலிகுலர் கிளவுட் இதோட நிறை வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூரியனை விட 3400 டைம்ஸ் அதிகமான நிறையை கொண்டு இருக்கு இந்த மாலிகுலர் கிளவுட். இந்த மாலிகுலர் கிளவுட் இதோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது நிலவு மாதிரி 40 நிலவுகள் வந்து இருந்தா எந்த அளவு மிக பெரியதாக இருக்குமோ அந்த அளவு சைஸை கொண்டு இருக்கு இந்த மாலிகுலர் கிளவுட் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த EOS மாலிகுலர் கிளவுட் வந்து 6 மில்லியன் ஆண்டுகள்ல எவாபரேட் ஆயிரும் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்துல நமது சூரிய குடும்பத்திற்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு மாலிகுலர் கிளவுட் கண்டுபிடிக்கிறது இதுவே முதல் முறையா அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த EOS மாலிகுலர் கிளவுட் நமது பூமியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 300 லைட் இயர்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டர் கவுண்ட் பண்ணா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டர் கவுண்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த EOS மாலிகுலர் கிளவுட் நமது பூமியில இருந்து 300 லைட் இயர்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த லிமிட்ஸ்ல இந்த EOS மாலிகுலர் கிளவுட் வந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்திலே எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாமே இந்த EOS மாலிகுலர் கிளவுட் அடையிறதுக்கு 300 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ்ல இந்த EOS மாலிகுலர் ஹைட்ரஜன் கிளவுட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கிளவுட பத்தி தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.